ஹாய், நான் கானா சுதாகர். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. அடியோ தாதி பதம் என்னுடைய பாதார விதத்தை ஆதாரமா செவிட்டு அப்படின்னா எந்த இடத்துக்கு மங்களகரமா வாய்ந்திருப்பா. நானும் என்ன என் கணவனத்தில் 5 மணிமகரத்தை கொடுத்து அவரால் உத்தரித்து வரக்கூடியவர்களுக்கு வரவழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் வரவழைத்து அதிகாலையில் சென்ற மன்னவர் இன்றும் வீடு வரவில்லை. அவரை தெரிந்திருக்கலாம். பக்கத்துல என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுக தாயே சொல்லுக தாயே இரண்டு கண்கள் மட்டும் போதாது. அது மட்டுமா? கண்கள் போதுமா தாயே கண்கள் போதுமா தாயே கண்கள் போதுமா பார்ப்பதற்கு 2 கண்கள் மட்டும் போதாது. 1000 கண்கள் வேண்டும். அது மட்டுமா? கால கண்டரோ தீரி கண்டரோ நீல சூளகண்டர் என்று அழைப்பாங்க. நம்ம கிட்ட பேசுற வீண் பாபா ஆயிடும். அதனால நீ நேர கூட்டு பாருமா. உங்க அம்மாவுக்கு 2 இல்ல? எங்க அம்மாவுக்கு 2 தான். உங்க அம்மாவுக்கு 2 தான். உங்க அம்மாவுக்கு 2, உங்க அக்காவுக்கு 2, உங்க பாப்பாவுக்கு 2. என் பாட்டி மூணுக்குது. பாட்டி மூணு வீட்டுக்காரர் மூணுக்குறாங்க.
நீ கூப்பிட்டல ஆமா 2 குரலா தான் வச்சியா ஆமா ஆம்படியா 2 சொன்ன அப்படி கிடையாது அது வந்து உனக்கு ஒண்ணு தாக்குதா எனக்கு ஒரே ஒரு ஆம்படியான் தான் ஒரே ஆம்படியான் தான் ஆமா சத்தியமா சத்தியமா சென்னோர் வாட்டி கூட்டி பாரு ஓஹோ மன்னவா போச்சு ஏய் யாரனா சைல எங்கனா வச்சுக்கிறியா அப்படியே எதுவும் கிடையாது உண்மை சொல்லு உன் தாதி சாட்டா கூட நான் குடிக்கிறேன் வாங்கி என்னுடைய நயன பாஷை ஒன்று இருக்கிறது வரவன் பாஷை குறத்துக்கு தெரியும் தேவரக்கெல்லாம் ஒரு நவீன பாஷை இருக்குது அதெல்லாம் கூட்டு பாரு அம்மா ஓஹோ கைலாய வாசா கண்ணே பார்வதா ஏய் மீண்டா என்னுடைய மன்னவர் ஆமா ஆமா இதுக்கு முன்னாடி குரல விட்டாரு அவர் யார் தெரியுமா இவள புருஷன் உன் புருஷன் வீட்டுக்காரர் எங்க இருந்து வந்துக்கிறான் ஓலாந்தர்ல இருந்து வந்துக்கிறான் வேளாந்தர் ஓஹோ கணபதி அங்க மயில் வாகன தந்தையாரே பறிவுடன் திராட்சமாலை அங்க பறிவுடன் திராட்சமாலை அருமை அருமை சரியா வந்தனம் பார்வதா பார்வதா என் பிள்ளை அம்பான உமா பார்வதி பன்னீரால் கழுவி பட்டால் அடிப்பு பட்டி மல்லிகை முல்லை யோகு மந்தாரம் வெற்றிவேர் பாரிச்சாலம் என்று சொல்லக்கூடிய பலவித மலர்களை பறித்து உன் பாதத்தை பூஜித்து உன் பாதத்தை நமஸ்கரிக்கிறேன் சுவாமி. அடி உத்தமே பார்வதா இவ்வுலகத்தில் முதலாய் உதித்தார் எங்கே உமையவளே இவண்ணமாய் வந்தியோ இந்த மன்னன் பாத பணிந்தாரே உலகத்தில் அடி உத்தமையாய் பயந்திருப்பார்
பதத்தை பணிந்தபடினால் இளவாகம் பெற்று வாழ்வார். பெண்ணே பலதா அடி ஆட்டுக்கோன் தங்கையாலே அப்படி என் இடபாகம் பெற்று அந்த ஆட்டுக்கோன் தங்கையாரு ஆட்டுக்கோனார் அவருக்கு தங்கையாகவும் என் இடபாகம் பெற்ற என்னுடைய மங்கையாகவும் என் பாதத்தை வணங்கப்படினார் என்றென்றைக்கும் சுவாசியாமத்தோட மங்களஸ்திரா வந்து பயந்திருக்கு. எப்படி அடியார ஒரு பொருட்டாக நினைத்து வரவைத்த காரணம் என்ன? என்ன பார்வதா பிராணபதி அடி பார்வதி நீ உலகத்தில் இந்த கைலாயத்தில் தன்னுடைய கணவர் எந்த நிலவர் இருக்கிறார் என்று ஆமா என்னுடைய காட்சி காணமடைய வந்தாயா? ஆனால் சாமி இந்த காட்சி வரக்கூடிய பக்தருக்கு வரமளிப்பவரை பார்த்து கண் பூசிட்டு போய் இருக்கலாம் என்று வந்து நீ இருக்கக்கூடிய அனுபவத்தை பார்த்தால் என் மனதுக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? இன்னொரு உன்ன மாதிரி இருக்கக்கூடியவர் எனக்கு என்னவோ எல்லாமே பார்ப்பதற்கு இரண்டாகவே தெரிகிறது. அது என்னவென்று கொஞ்சம் எனக்கு விவரமாக தெரியும் தெரிவிக்க வேண்டும். ஆமா அடி மதரவாணி எப்படி உனக்கு இந்த அழகோலம் வந்தது? இரண்டு குரல் என்னால் கேட்கின்றது. எப்படி
நல்லாதான் கைலாசராமன் ஆமா. ஏன் உனக்கு இந்த நான் கொடுத்த 5 மணிமந்திரத்தை உச்சரித்து வரக்கூடியவனுக்கு சந்தோஷமாக நீ வரமளித்துக் கொண்டிருப்பாய் என்று பூரித்து போய் வந்தேன். இப்போது இருக்கக்கூடிய அனுபவத்தை பார்த்தால் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி என்றால் கைலாயத்தில் கைலாயத்தில் அன்னாடம் வரமளிப்பது என்னுடைய பழக்கம் அல்ல. அதே போல வரமளித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து வரம் வாங்கி கொண்டு போயிருந்தார்கள். அந்த நேரத்தில் மும்மூர்த்தி தேவர்களாக ஒருவனாக சத்தியலாக வாசல் இருக்கின்றான் அல்லவா? அவன் வந்து நமது வாயவாடல் காவல் காத்துக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் மும்மூர்த்தி தேவர் ஒருவனாச்சு, நம்மளை போல அவன் ஒரு தேவராச்சு. ஆமா, அப்படி என்று அவனுக்கு மரியாதை கொடுத்து அவனை வா என்று அழைத்து நமது கைலாயத்தில் சிமானம் அழைத்து அமர்வா என்று தெரிவித்தேன். அதற்கு அவன் தெரிவித்தான், அல்லது மாமா வருகா, நான் உன்னிடம் சரிசம அமர வேண்டும் என்றால் அது சரியில்லை என்று தெரிவித்தான். எப்படி என்று கேட்டேன். எப்படி என்றால் உலகத்தில் சகல ஜீவமரனுக்கும் படியளப்பது உன்னுடைய வழக்கம். ஆமா, அப்படி எதனால் வரம்பளிக்கின்றாய்? உன்னுடைய உமாமகேஸ்வரி உன்னுடைய தேவியாக இடத்தில் 5 மணிமந்திரம் பெற்றாய். அதனால உனக்கு அந்த பலம் இருக்கின்றது, அந்த சக்தி இருக்கின்றது. உலகத்தில் நீதான் தெய்வம் என்று சொல்கின்றாய். அதே போல் உன்னை போல் எனக்கு 5 சிரம் அளித்தால் உனக்கு சரிசம அமரம் என்று தெரிவித்தான் பிரமதேவன். ஆஹா, உமக்கு இருப்பது 4 சிரம், எனக்கு இருப்பது 5 சிரம். என்னை போல் சரிசம 5 சிரம் அளித்தால் நீ வந்து அமர்ந்து என்னிடம் சரிசம வார்த்தை என்று தெரிவித்தேன் என்று தெரிவித்தான். உடனே எப்படி கேட்டானோ அப்படியே வரத்தை கொடுக்கலாமா? 5 சிரத்தை அழித்து விட்டான். 5 சிரத்தை பெற்ற பிரம்மதேவன் இந்த அவனை ஆணவம் கொண்டு அழுகின்றான், அகம் கொண்டு ஓடுகின்றான். கைலாயத்தை விட்டு போய் இன்று கரத்தை விதியை தள்ளிவிட்டான். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பக்தர்களுக்கு அவனையே வரமளிக்கின்றான். என்னே, இதுதான் இந்த அல்லாங்குளம். ஆனால் சாமி ஐயா என்னை கேடித்து நேர்ந்ததோ அவர் கேட்கிறார் என்று கொடுத்து விட்டாய். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கிறது. அவருக்கு படைக்கின்ற தொழில், கொடுக்கின்ற தொழில், கண்டிப்பா ஒரு தொழில் இருக்குது. ஆனாலும் அவன் தொழில் இருக்குது. அவன் அவன் வேலையை பார்க்க வேண்டியது. கேட்கிறான்னு கொடுத்து விட்டு இன்னைக்கு என்ன புடிச்சு வெளியே தர்றான், கைலாயத்துக்கு வெளியே போ, இந்த எண்ணற்ற காலத்தை ஈரத்தை நானே படைப்பேன் அப்படின்னு தெரிவிக்கின்றான். இது நியாயமா? பெண்ணே, அது மட்டுமல்ல, அடி அவன் தானே தோல கண்டாலும் என்னிடம் 5 மரத்தை கட்டி தானே கட்டி ஆக்கிறது பேசி கைலாயத்தை போகணும் மட்டும் சொல்லல, நான் கரை தீர்த்து சொல்லல. வரக்கூடிய பக்தர்களுக்கு அவனை வரமளிக்கின்றான். அவ்வளவு ஒரு சித்திரவதைப்படுத்தி கைலாயத்துல உள்ளே என்ன விடவே இல்லை. என்ன உள்ள விடல. என்ன செய்யுது? ஆனா சாமி ஐயாவே தண்ணிக்கிடம் யார் எதை கேட்கிறாங்களோ அதை கொடுத்து விட்டு இன்னைக்கு நமக்கு பெருத்த வேதனாகி விட்டது. இதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்வதா, பார்வதா, அடி தைலர் பார்வதியாலே இந்த தரணியுள்ள மகாந்த பார்வதா,
அடி பையலே பணிந்து கேட்டபடியெல்லாம் அடி தருவானே இந்த அயாளம். பார்வதா இந்த வையமேல் இவனை போல் அணுவன் கொண்டோர் இல்லை, கொண்டோர் இல்லை. செய்வக அறிய வந்த திகையவரோ பார்வதா அந்த சதுர்முகம் அளித்த பிரம்மதேவன் என்னிடம் வந்து உமைக்கு இருப்போது 5 சிரம், எனக்கு இருப்போது 4 சிரம், உன்னை போல் 5 சிரம் அளித்தால் நான் பெருசுமா ஆமாம் என்று வார்த்தை அறிவான். நான் என்னுடைய பழக்கம் தான், நீ உலகத்து சகல ஜீவமானது யாரு வரம் கேட்டாலும் இல்லை கடை யானை முதல் யாருக்குமே கொடுக்குறது இல்ல. பசி என்று வந்தால் ஆமா இல்லை என்று சொல்லக்கூடிய கூடாதுன்ற ஒரு உனக்கு கொள்வாய் வந்து சொன்னேன். ஆமா, என் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய பரம கடவுள் என்று தெரிந்து சொன்னேன். அந்த உயிரிலிருந்து பிறந்ததாவே அவன் சபைன்னு சொல்லுவான். ஆமா, எனக்கு உயிர் வேணும், உயிர் வேணும். அவனுக்கு இருக்கு 4 தான். ஆமா, எனக்கு இருக்கு 5. எனக்கு இன்னொரு உயிர் கொடுத்தா ஒன்ன நான் உட்காருவேன். கூடு 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 என்று தெரிவித்தான். நானும் 5 சிரம் அழித்து விட்டேன். அப்படி 5 சிரம் பெற்ற பிரம்மதேவன் அதன் உண்டு கையில் அழைத்து விட்டு போ என்று கருத்து பிடித்து அழைத்து விட்டான். வரக்கூடிய பக்தர்களுக்கு அவனை வரமளிக்கின்றான். பெண்ணே, அது மட்டும் இல்ல, நான் ஒண்ணு சொன்னக்காக கோச்சிக்க மாட்டேன். ஏன்னா உலகத்தில் உசந்த சக்தியானவன் நீதான். ஆமா, உனக்கு கோபம் என்பது வந்துட்டு அந்த உலகமே தாங்காதான். என்ன உண்மைதாங்க, பொங்கட்டி தான் கோவம் அதிகமா வரும். இந்த உலகமே தாங்காதான். ஏன்னா நான் ஒன்ன மாலாய கண்ணு என்ன தெரியுமா? அந்த கோபால கண்ணு அம்மா ஆ என்று சொல்லும் போது இந்த ஆகாய லோகம் பூரமா அந்த அந்த மாலாய கண்ணு மைத்தன மாலாய கண்ணு மத்தியா அவன் வாயில தெரிஞ்சிச்சான். ஆமா, ஆ அம்மா என்று ஆ என்று தெரிவித்த உடனே என்ன அவங்க அண்ணன் சொன்னான். ஆமா, போய் என் அண்ணன் மண்ணு வாரி சென்றாரு சொன்னதான். ஆமா, வாயத்தரான்னு சொல்லிட்டு அம்மா அசு நம்ம கேட்க அம்மா ஆ என்று தெரியும்போது ஆகாயம் பூமி ஒரே உருண்டையாக உலகமே அவருடைய தன்னுடைய வாயில் தான் தெரிஞ்சுதான் உங்களோட மாலாய கண்ணன் அப்படி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கோவம் நிறைய. அதனால நான் உண்மை சொல்லுவேன், உனக்கு கோவம் வரக்கூடாது. உனக்கு கோவம் வரணும்னா நான் சொல்ல மாட்டேன். கோவம் வராது சொல்லு. எப்படி என்றால் உன்னையும் அவனுக்கு சொந்தம் என்று தெரிவிக்கின்றான். உன்னையும் அவனுக்கு சொந்தம் என்று தெரிவித்து விட்டான். ஆமா, அவனுக்கு கரத்தை வைத்து விட்டான். வரக்கூடிய மக்கள் அவனை வரமளிக்கின்றான். கைலாயத்தை அவனை அழுகின்றான். உன்னையும் அவனுக்கு சொந்தம் என்று தெரிவிக்கின்றான். என்னையும் சொந்தம் என்று தெரிவிக்கின்றான். அவனை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எப்படி என்றால் எனக்கு ஒரு யோசனை அப்படி இருக்கு போயிடும். அப்படி இருக்க இந்த வேதனை காக்க வேண்டும் என்றால் ஒன்னால மட்டும்தான் முடியும். அதனால தான் இருக்குது என்ன வேதனை காக்க வேண்டும் பெண்ணே பார்வதா. அப்படி ஆகட்டும். அண்ணாவாகிய மாலாயக்கனை அழைத்து நமக்கு ஏதாவது உபயோக தெரிவிப்பார். கண்டிப்பா அவர் தெரிவித்தார். அவர் சொல்லுங்க என்ன பண்ணு, எனக்கு ஒரு நலன் வந்தா சரி. ஆகட்டும், வேதனை காக்க வேண்டும். ஆகட்டும்.
மேனியோட கஜனாட என் முன்னே வாவா ஐயா எப்பொழுதும் துதிப்பவர் பங்கில் வாவா இந்த ஏழை பங்கில் இருப்பவாறு இறங்கி வாவா ஐயா ஒப்பில்லா மணி விளக்கே ஒளி போல் வாவா ஐயா ஒப்பில்லாமலே புகழ்ந்து வாவா ஓம் நமோ நாராயணன் புகழ்ந்து வாவா அப்பாயே ரகுராமாஜரிடம் மீது நீ அன்புடன் எரி வந்து ஹரி நமோ நாராயணா காபத் பாண்டவா பாண்டுரங்கா பரமதியாலா உனது அருமை தங்கா உமா பார்வதியாளுக்கு வராது இடர் வந்து விட்டது. இன்னைக்கு என்னை வந்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஹரி நமோ நாராயணா. பரம கடவுளான ஒரு வரத்தை கொடுத்து விட்டு இப்பேற்பட்ட நிலைமை வந்து விட்டதே பார்வதா, நான் என்ன செய்வேன்? இதற்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்ல வேண்டும் அப்படி என்று கேட்கும் போது உமா பார்வதியானது இது என்னால் ஒன்று முடியாது, எனது அண்ணாவாகிய மாலாகிய கண்ணனை அழைத்தால் இதற்கு உபாயம் செய்வார் என்று சொல்ல மாலாகிய கண்ணன் தருப்பார்.
எனக்கு